ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னுடைய தங்கச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பெரியபாளையம். அதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்கும்னு நினைக்கிறேன். 11:30 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். இப்போ வந்து வீடியோ எடுக்கும்போது 11 இருக்கும். நாங்கள் ரெடி ஆகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது இப்போ தான் என் தங்கச்சி, இவளுக்கு தான் ஃபஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டு எங்கள் வண்டியில் தான் போனோம். வண்டியில் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஜாலியாக இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் கோவிலுக்கு போனோம். எப்பயுமே நாங்கள் வருஷம் கோவிலுக்கு இந்த மாதிரி போய் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு வருவோம். பட் கொஞ்சம் நாளாக எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. மொத்த ஃபேமிலியும் வெளியே போனதில்லை. இப்போ ஜாலியாக நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. எல்லாம் தூங்கிட்டாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பாருங்கள், ரோடே காலியாக இருக்குது. நாங்கள் மட்டும் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். கோவிலுக்கு போயாச்சு. கோவிலுக்கு வந்து சேர்ற வரைக்குமே ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அந்த பெரியபாளையம் போகிற ரோடு ஃபுல்லாகவே அவ்வளோ கண்டெய்னர் லாரி. ரொம்ப பயத்துலேயே தான் வந்தோம். சேஃபாக போய் ரீச் பண்ணிட்டோம். கோவிலில் அதான் வண்டியிலேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போய் கோவிலுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனம் எல்லாம் படுத்துட்டாங்க. நாங்கள் போய் எங்களுக்கு ஒரு இடத்த பிடிச்சி நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். பெட்ஷீட்லாம் போட்டுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புளி சாதம் தான் கட்டிட்டு போனோம். புளி சாதம் இல்லை, லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கோவில்னாலே இந்த புளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் தான் ஸ்பெஷல். அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. எப்படா கோவிலுக்கு போவோம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு லாரிங்க, அவ்வளோ பெரிய லாரி, ரொம்ப பயமாக வேறு இருந்தது. ஆனால் சேஃபாக போயிட்டு இறங்கிட்டோம். என் பையன் தூங்கிட்டான். அங்கே போனோடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு சார். வண்டியில் போகும்போதே தூங்கிட்டார். அப்புறம் தூக்கிட்டு போய் அவரை சேஃபாக படுக்க வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் லெமன் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக இருந்தது. ட்ராவல் பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது இந்த எக்ஸ்பீரியன்ஸை. செம்ம ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வெளியே வந்திருக்கோம். அது ரொம்ப சந்தோஷம். அதுவும் கோவிலுக்கு வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் நாங்கள் பெரியபாளையம் தான் வந்தோம். அப்புறம் என் தங்கச்சியோடைய ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் இவங்களுக்கு தான் வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்கள் நைட்டு போய் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டைம் 2:30 ஆகிடுச்சு. லேட்டாக தான் கோவிலுக்கு போய் ரீச் பண்ணோம். சாப்பிட்டு படுத்துட்டு காலையில் எழுந்துட்டு குளிக்க கிளம்பிட்டோம். அங்கேயே கோவிலுக்குள்ளேயே பாத்ரூம்லாம் இருக்கும். நீட்டாக தான் இருக்கும் இங்கே. அப்புறம் குளிக்க கிளம்பியாச்சு. என்னால் முடியல சுத்தமாக. தரையில், அந்த கோவிலில் வந்து தரையில் தானே படுத்துட்டு இருந்தோம். நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறதுனால என்னால் முடியவே இல்லை. குளிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி, குளிர் வேறு பயங்கரமாக இருந்தது, பயங்கர பனி வேறு. அதுக்கப்புறம் எப்படியோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா சக்கரை பொங்கல் வந்து செம்ம சூப்பராக செய்வாங்க. அப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதனால் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் உட்காந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சாரீ தான் நான் கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது. வேறு சாரி எதுவும் எடுத்துகிட்டும் வரல, எல்லாமே எங்கள் வீட்லேயும் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கூட உட்காந்துட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. மார்னிங் வேக்கப் பண்ணது வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷப்பாக ரொம்ப சில்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் உட்காந்து வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு என்னுடைய மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக நானே பண்ண மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருந்தது நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்துலேயும் நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், எனக்கு சீமந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என் தங்கச்சி ஹஸ்பண்டும் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி வீடியோ எடுக்க சொன்னாங்க. அதை எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், செம்ம அழகாக இருந்தாங்க 2 பேருமே. ரொம்ப க்யூட்டாக செம்ம பிரிட்டியாக இருந்தாங்க, சூப்பராக. இவளுக்கு தான் ஃபஸ்ட் ஆனிவர்சரி. எல்லோரும் விஷ் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட் எதுவுமே என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல.
ஏன்னா அந்தளவுக்கு டயர்ட்னஸ் எனக்கு. இந்த கன்சீவாக 7th மந்த் வரையா சுத்தமாக முடியல. ஸோ இப்போ தான் ஏதோ எடிட் பண்ணி போடணும்னு தோணுச்சு. சரி எப்படியாவது போட்டுடலான்ட்டு ஒரு வீடியோவாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் தான் கொடுக்கணும். அந்த வாய்ஸ் கொடுக்கறதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே பாருங்கள் நிறைய பேர் பொங்கல் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் பொங்கல் வைக்கிற அந்த அடுப்பு தான் நல்லா இருந்தது. நல்லா மங்களகரமாக ஆல்ரெடி ஏற்கனவே பொங்கல் வச்சுட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக இருந்தது. அப்புறம் நாங்களும் போயிட்டு அதெல்லாம் கழுவிட்டு அது சூப்பராக செட் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். என் பையனும் என் தங்கச்சியும் பசிக்குதுன்னு சாப்பிட போயிட்டாங்க ஹோட்டலுக்கு. அவங்க 2 பேர் சாப்பிட்டு வரேன்னு போயிட்டாங்க. நானும் வந்து அந்த பொங்கல் வைக்கிற மாதிரி ரைஸ் எல்லாம் கிளறிட்டு இருந்தேன். பாருங்கள், நானும் பொங்கல் வைக்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் அந்த அரிசி போட்டுட்டு ஒலை கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் செஞ்சு முடிக்க. உங்களுக்கு இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுலாம் பிடிக்குமான கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்பயுமே வருஷம் இந்த மாதிரி கோவிலுக்கு போவோம். ஆனால் கொஞ்ச நாள் கேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லாங் டைம் கழித்து கோவிலுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. தங்கச்சியும் என் பையனும் வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு. எங்களுக்கும் தோசை பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. சரி நாங்கள் பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்லாம், அதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிடல, அப்படியே வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா அடுப்பெல்லாம் வந்து நல்லா எரிய வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பொங்கலை எத்தனை பேர் வைக்கிறோம் பாருங்கள், மாற்றி மாற்றி எல்லா பொங்கல் வைக்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இவளும் வந்து என் தங்கச்சியும் பொங்கல் வைக்கிற மாதிரி சும்மா அந்த ரைஸை கலர்ற மாதிரி தான் எல்லாருமே ஒரு வீடியோ எடுத்தோம். அங்கே என் பையன் விளையாடிட்டு இருக்கான். ஜாலியாக இருந்தது. கோவிலும் வந்து எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் லாஸ்ட்டாக பொங்கல் வச்சுட்ருக்கோம். அந்த லாஸ்ட்டில் ஒருத்தவங்க வச்சுட்ருக்காங்க, நாங்கள் ரொம்ப வீடியோ எடுக்கிறதுலையே குறியாக இருந்தோம். எனக்கு வந்து என்னுடைய மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய மேக்கப் எனக்கு ஐ லவ் திஸ் மேக்கப். சூப்பராக பண்ணியிருந்தேன் நான். என் தங்கச்சிக்கும் ரொம்ப அழகாக இருந்தா. எங்கள் மேலேயே கண்ணு வச்சுடுவோம் நாங்களே அந்த மாதிரி. அப்புறம் வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக போயிட்டுருந்தோம். ஸோ மாலெல்லாம் வாங்கி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதனால நான் சாமிக்கு மாலை சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு போனேன். அவங்களும் ஒரு மாலை வாங்கினாங்க. அப்புறம் நான் விளக்கு, அவங்களும் விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு இருந்தோம். பயங்கரமாக வெயில் வேறு. ஐயோ அங்கே பாருங்கள் பொங்கல் எப்படி இருக்குது, எவ்வளோ முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செம்ம யம்மியாக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது சக்கரை பொங்கல். வெயில் வேறு தாங்க முடியல, என்னால் சுத்தமாக முடியல. சாரி வேறு கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. எப்படா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு இருந்தது. இந்த வெயிலில் நிறைய பேர் வந்து அங்கு பிரதட்சணம் பண்ணுறது, இந்த வேப்பஞ்சலை கொடுக்கறதுலாம் வேறு பண்ணாங்களா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வெயில் எங்களாலே தாங்க முடியல, அந்தளவுக்கு வெயில் வேறு. இல்லை அங்கு பிரதட்சணம்லாம் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு இந்த வெயிலில். ஸோ அவங்க எதை நினச்சி வேண்டி அதெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நிறைவேறணும்னு நானும் நல்லா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் தங்கச்சியும் என் தம்பியும் வந்து சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதை பார்த்துட்டு என் பையன் ஒரே காமெடியுமா நீயும் அந்தமாரி விழணும்னு சொல்லிட்டு என்னால் விழ முடியல. கன்சீவாக இருக்கிறதுனால கீழே குனிய முடியாதுல்ல, என்னால் முடியல. எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கு அந்த பூ போட்டாங்க பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த சீனு. அது அவங்க பூ போட்டாங்களா, அந்த மாதிரி வந்து எங்களுக்கும் பண்ணுன்னு சொல்லிட்டு என் பையன் என்னை குனிய வச்சுட்டான். சாமி காலில் விழுன்னு என்னை விழ வச்சிட்டனால முடியல. வந்து விழுன்னு சொல்லி என்னையும் காலில் விழ வச்சிட்டாங்க பாருங்கள். அவனும் வந்து படுத்துட்டான். அதுக்கப்புறம் எழுந்துட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. அவர் பாருங்க இன்னும் புரிஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நானும் வந்து விளக்கேற்ற போனேன். ஸோ விளக்கேற்றிட்டு வெயிலில் வேறு விளக்கே ஏற்ற முடியல, கையில் சுடுது வேறு. அப்புறம் என் தங்கச்சி வந்து தொட்டில் கட்டினான். ஸோ இன்னும் கன்சீவ் ஆகலை, அதுக்காக வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினான். நான் வந்து இங்கே விளக்கேற்றிட்டு இருந்தேன், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிட்டு இருந்தேன். அவங்க அந்த சைடு வந்து தொட்டில் கட்டிகிட்டு இருந்தாங்க.
ஸோ எல்லாம் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருந்தது. வெயில் மட்டும்தான் ரொம்ப கடுப்பாக இருந்தது. எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாமியை போய் பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பிரசாதம் பொங்கல் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சுட சுட சூப்பராக இருந்தது சாப்பிடும். உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மேலே எங்கள் அப்பா வந்து பெட்ஷீட் போட்டு கட்டிட்டார் வண்டியில். அதுக்கப்புறம் அவங்க தான் வீட்டுக்கு வந்துட்டோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெயிலெல்லாம் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க, தண்ணி அதிகமாக குடிங்க. ஓகேவா? பாய். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.